காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியானத்தின் தலைப்பு, இளைஞர்கள் கிறிஸ்துவின் படை வீரர். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. 2 Timothy chapter 2 verse 3. You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ. இன்றைய திருமறையின் வாசிப்பு பகுதி 2 தீமோத்தே 2வது அதிகாரம் முதல் 13 வசனங்களும். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இளைஞர்கள் கிறிஸ்துவின் படை வீரர். இந்த தியான பகுதிக்கு ஆங்கில வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு Be strong in grace. கிருபையில் பலமாக இருங்கள் என்று. அருமையானவர்களே, இளமை வாலிபம் அறிவும் ஆற்றலும் நிறைந்த உடைய பருவமாகும். எதையும் சரியாக நிர்ணயிக்கும் அனுபவம் முதிர்ச்சி இன்மை உடையவர்கள்.
புதியனவைகளை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாய் இருப்பர். பாபிலோனிய மன்னர் நேபுகாத் நேச்சர் எருசலேமை பிடித்த போது அறிவு சார்ந்த திறமை மிக்க யூத வாலிபர்களை சிறைப்பிடித்து தன் நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த நாட்டின் கலைகளையும் மொழிகளையும் கற்றுக் கொடுத்து வாலிபர்களின் திறமைகளை பயன்படுத்தி நாட்டுக்கு நஷ்டம் வராதபடி நல்ல நிர்வாகம் நடத்த தீர்மானித்தது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். தானியேல் 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே இதை வாசிக்க முடிகிறது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியால் இன்றைய இளைஞருக்கு அவர் மாதிரியாகிறார். அருமையானவர்களே, காவல்துறை, முப்படை முதலிய படைப்பிரிவில் திறமையான இளைஞர்களை தேர்ந்தெடுப்பதின் காரணம் அவர்களின் இளம் ஆற்றல் நாட்டின் பாதுகாப்புக்கு பலம் சேர்ப்பதற்கே ஆகும். இயேசு தனக்கு சீஷராயிருக்க திறமையான இளம் வாலிபர்களே தெரிந்தெடுத்து பயிற்சி அளித்ததின் விளைவால் பரிசுத்த ஆவியானவரின் ஆசி பெற்று அஞ்சா நெஞ்சர்களாய் போரிட்டு மடிந்து இறையரசை விரிவுபடுத்த சீஷர்கள் பாடுபட்டனர். இறையியலாளர் அறிவர் ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒருமுறை கூறினார், 100 இளைஞர்களை தாருங்கள், உலகத்தை மாற்றி காட்டுகிறது என்று. இளைஞர்கள் கிறிஸ்துவின் படை வீரர்களாய் மாற வேண்டுமெனில் அவர்களில் இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன என்பதை சற்று சுருக்கமாக இன்று ஆராய்வோமா? முதலாவது, இளைஞர்கள் கட்டுப்பாடு மிக்கவர்களாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 5 கூறுகிறது, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான். And if anyone competes in athletics, he is not crowned unless he competes according to the rules. சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணுகிறவன் முடிசூட்டப்படுவான். பாபிலோனிய நாட்டின் நிர்வாக பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா ஆகியோர் அரசனுடைய அந்த சாப்பாட்டால் தங்களை தீட்டுப்படுத்தக் கூடாது என கட்டுப்பாடுடன் இருந்து அரச உணவுக்கு பதிலாக பருப்பு, மரக்கரை, தண்ணீர் மட்டும் புசிக்க உறுதியாயிருந்து சவாலில் வெற்றி பெற்றார்கள். இதை தானியேல் 1வது அதிகாரம் வசனம் 8 நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் அவர்களின் செயலை நன்மையாய் முடிய பண்ணினார். போத்திப்பார் மனைவியின் இச்சைக்கு பணியாமல் ஆண்டவருக்கும் எஜமானுக்கும் உண்மையாய் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்ட யோசேப்பு அதனால் துன்புற்றும் ஆண்டவரால் எகிப்தின் அரியணையில் இரட்சகனாய் உயர்த்தப்பட்டான். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் இதை நாம் படிக்க முடிகிறது. ராணுவ வீரரின் கட்டுப்பாடுதான் ராணுவத்தின் வலிமையாக பேசப்படுகிறது. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்வது, கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று 2 தீமோத்தேயு 2:3 நாம் இன்று வாசித்தோம். இது இப்படி கூறுவது எல்லா விஷயங்களிலும் கட்டுப்பாட்டுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் குறிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். முதலாவது, கட்டுப்பாடு மிக்கவர்களாய் இளைஞர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 7 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார் என்று. Consider what I say and may the Lord give you understanding in all things என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் பற்றுதலாய் இருந்து அவரையே நாடி தேடுகிற சந்ததிக்கு நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நமக்கு புத்தியை தந்தருள்வார். 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரையிலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு இளைஞர்களுக்கு புத்தி சொல்லி எழுதுகிற போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று கூறுகிறார். இளமை காலத்தில் மதிமயங்கிய இளைய குமாரன் தெளிவற்றவனாய் தகப்பனிடம் ஆஸ்தியில் பங்கை வாங்கி அதை அழித்துவிட்டு பசியால் பன்றி தின்னும் தவிடுக்கு ஆசைப்பட்டும் கிடைக்காது பசியால் வாடுகையில் புத்தி தெளிவு பெற்று தந்தை வீட்டில் வேலைக்காரர் திருப்தி அடைய சாப்பிட்டு வாழ்வதை உணர்ந்து தகப்பன் வீட்டிற்கு போக தீர்மானித்து புறப்பட்டான். இதை லூக்கா 15வது அதிகாரத்திலே வசனம் 17 நாம் படிக்க முடிகிறது. அருமையானவர்களே, இப்பொழுது கூட இந்த காலகட்டங்களிலே அநேகர் சொத்துக்களை தேடி அல்லது தந்தையாருடைய சொத்துக்களை பார்த்து அதை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இளமையில் மதிமயங்கிய இளையகுமாரனை போல தெளிவற்றவர்களாக தங்களுடைய தகப்பனிடம் தாயிடம் ஆஸ்தியில் பங்கை வாங்கி கொண்டு அது எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு தெளிந்த புத்தி வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய ஜெபங்களிலே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துவின் படை வீரர்களாகிய இளைஞர்கள் உலகின் கவர்ச்சிகளுக்கு உட்படாமல் தெளிந்த புக்தியுடன் முன்னேறினால் நிச்சயமாகவே வெற்றி பெற முடியும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 5 நாம் இதை படிக்க முடிகிறது. அருமையானவர்களே, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷங்களுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற அவருடைய சகோதரனுக்கு, உடன் ஊழியக்காரருக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதமாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். 3வதாக நல் நோக்குடையவராய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனங்கள் 7-8 இதை நாம் படிக்க முடிகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இளைஞர்கள் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் இருக்க வேண்டும். போர் முனையில் போராடும் படை வீரனின் இலக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதால் தன் உயிரையும் மதிக்காது போர் புரிவர்கள். இளையோராகிய கிறிஸ்துவின் படை வீரர்களின் தனியா தாகம் இறைவனால் முடிசூட்டப்பட வேண்டும் என்பதாகும். சங்கீதக்காரர் 127 சங்கீத வசனம் 4 வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். குறித்தவராத அம்புகளாக இளைஞர் விளங்குவதற்கு அம்பு கோடலற்றதாய், முனை தீட்டப்பட்டதாய், வலுப்படுத்தப்பட்டதாய் அமைய வேண்டியது அவசியம் என்பது போல பயனுள்ள இளைஞர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் படையில் கசலானற்ற, கூர்மையான, வலுப்பெற்ற அம்பாக விளங்கினால் நிச்சயமாக இலக்கை அடைய முடியும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய ஜனங்களே, இறைவன் இளைஞர்களை இறை அரசுக்குரிய படை வீரராய் பயன்பட அழைக்கிறார். அதற்கு கட்டுப்பாடு, தெளிந்த புத்தி, நல்ல நோக்குடையவர்களாக செயல்பட வேண்டும். கிறிஸ்து அருளும் பரிசினை பெற்று வாழ்வோம். இறை அரசுக்கு உரியவராக தொடர்ந்து காணப்படுவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இளைஞர்களை கிறிஸ்துவின் படை வீரர்களாக மாற்றி தருவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவர்களாக இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நல்ல கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டு சுக ஜீவிகளாக இந்த உலகத்திலும் உம்மோடு வாழ்கின்ற நேரங்களிலும் ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்தல் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். See
ஆசீர்வதிக்கிறோம்.